இரட்சகராக இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்த்து வருகிறீங்க. அநேகர் அதை எங்களுக்கு தெரியப்படுத்துகிறீங்க. அதுக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஜெபத்தோடு கூட வழங்கி வருகிறோம். உங்கள் ஜெப தேவை எதுவாக இருந்தாலும் திரையில் காணப்படுகிற ஃபோன் நம்பருக்கு தெரியப்படுத்தி நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு அது ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் ஒரு வார்த்தையை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கவலைப்படாதிருங்கள் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க இருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக யாவரும் தலைகளை தாழ்த்தி ஒரு விசை ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாகி இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலும் கூட உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் இந்த வார்த்தையை எங்கள் மத்தியில் வெளிப்படுத்தி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஒவ்வொருடைய செவிகளை தேவன் திறந்து அதை இருதயத்தில் பத்திரப்படுத்தி 100 பலனை 100% அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஆவியானவரை செய்யும். பேசுகிறது நீங்கள் அல்ல, கர்த்தருடைய ஆவியான் உங்களுக்கு பேசும்னு சொன்னீரேன். அடியனை மறைத்து ஆவியானவர் பேசும். உடைய வார்த்தைக்கு விரோதமாக எழும்புகிற மனுஷிக ஆவிகளை, பொல்லாத அசுத்த ஆவிகளை, அந்தகாரத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டிந்து நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். தேவன் அப்படியே செய்வதற்காய் நன்றி. ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த வசனத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் ஒரு அருமையான காரியத்தை சொல்லுகிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். இதை பார்க்கிற என் அன்பு தகப்பனே, என் அன்பு தாயே, சகோதரா சகோதரி, நீங்கள் கவலைப்படுகிறதை விரும்பாத ஒரு தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் கவலைப்படுவதை தேவன் விரும்பவில்லை. நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் அவர் உங்களை நேசிக்கிறார். உங்களை நேசிக்கிற ஒருவர் தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதை விரும்புவார். ஆகவே இந்த தேவன் உங்களை நேசிக்கிறதினால் அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே. ஆனால் இந்த உலக வாழ்க்கையிலே கவலையில்லாத மனுஷனை பார்க்க முடிவதில்லை. ஏதோ ஒரு காரியம் மனுஷனை கவலைக்குள் ஆக்கி வைத்திருக்கிறது. அப்படியாக வேதத்திலே கவலைப்படுகிற அநேகரை கூட பார்க்க முடிகிறது. ஆனால் ஆண்டவர் நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ கவலைப்படாதே. நீ கவலைப்படுவதை நான் விரும்பவில்லை என்று ஆண்டவர் விரும்பி உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ கவலைப்படாதே. கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியும் என்று கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் நீங்கள் கவலைப்படுகிறது விரும்பாததினால்தான் இந்த காரியத்தை சொல்லுகிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் கவலை நாம் எதற்கெல்லாம் படுகிறோம் என்று வேதம் சொல்லுது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25வது வசனம், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? நாம் எதை உண்ணணும், எதை உடுக்கணும் என்று சொல்லி கவலை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரம் விசேஷித்தவைகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் இந்த நாட்களிலே கவலைப்பட்டு கலங்கி தவித்து கொண்டிருக்கிறோம். அதே அதிகாரத்திலே வேதம் அழகாய் சொல்லுது, 26வது வசனம், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள்.
கவலைப்படாதிருங்கள் என்று உங்களை பார்த்து சொல்லுகிற ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் விசேஷித்தவர்கள். இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் விசேஷித்தவர்கள். எதை பார்க்கிலும், ஆகாயத்து பட்சிகளை பார்க்கிலும், பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறான். அதே அதிகாரத்தில் இன்னொரு வசனம் சொல்லுது, 34வது வசனம் அழகாய் சொல்லுது, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாளைக்கு குறித்த காரியம், நாளைக்கு என்ன சேர்த்து வைக்கலாம், அடுத்த மாதம் என்ன, அல்ல அடுத்த வருஷம் என்ன, பிள்ளைகள் வளர்ந்து வருது, பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தை செய்யணும், இப்படிப்பட்ட பலவிதமான கவலைகள் உங்கள் உள்ளத்தை ஆளுகை செய்து உங்களை பாதிப்புக்குள் நடத்தி கொண்டிருக்கு. ஆண்டவர் சொல்லாரு, நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாதே. ஏனென்றால் அதே அதிகாரத்தில் வசனம் சொல்லுது, ஆகாயத்து பறவைகளை பார் என்று சொல்லி, காட்டு புஷ்பங்களை கவனித்து பார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள், நான் விசேஷித்தவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே கவலைப்படக்கூடாது என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். சரி, கவலைப்படாமல் என்னால் இருக்க முடியலே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதே அதிகாரத்தில் 27வது வசனம் சொல்லுது, கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். நாம் கவலைப்படுகிறதுனால ஒன்றுமே செய்ய முடியாது. ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிற நாம் எதற்கு கவலைப்படணும்? அதனால தான் ஆண்டவர் சொல்லார். யோசிச்சு பாருங்க, நீங்கள் கவலைப்பட்டு என்ன சாதிச்சிட்டீங்க? நீங்கள் கவலைப்பட்டு எந்த காரியம் நடந்துட்டு ஒரு காரியமும் நடக்கலையே. அதனால தான் ஆண்டவர் சொல்லார், என் மகளே கவலைப்படாதே, என் மகனே நீ கவலைப்படாத, கலங்காத என்று ஆண்டவர் சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41வது வசனம் 42வது வசனம் சொல்லுது, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அப்போ மார்த்தாள் என்பவள் அநேக காரியத்தை குறித்து கவலைப்படுகிறாள். என்னத்தை உண்ணணும், என்ன ட்ரெஸ் போடலாம், நாளைக்கு என்ன, அதன் பிறகு என்ன என்பதை குறித்து ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறான்? அநேக காரியத்தை குறித்து நீ கவலைப்படாத, கலங்காத, தேவையானது ஒன்றே. என்ன தேவை? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காகி இயேசுவை தெரிந்து கொண்டாள். இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் இயேசுவை தெரிந்திருக்கிறீங்களா? இயேசுவை உங்களுக்கு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? ஏன் அந்த ஆண்டவரை நம்ம தெரிந்து கொள்ளணும், ஏன் அந்த ஆண்டவரை நமக்கு ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னா வசனம் சொல்லுது, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் அழகாய் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பிள்ளையே, நாம் கலங்கி புலம்பி அழுகிறத நமக்கு தெரிஞ்சவங்க கேட்கும்போது சந்தோஷப்படுவாங்க. நம்ம கவலையை மற்றவங்ககிட்ட சொல்லும்போது கேட்டுட்டு, என்னை விட அவளுக்கு பெரிய பிரச்சனை, நான் தப்பிக்கிட்டேன்னு என்னதான் எண்ணுவாங்க. ஆனால் இங்கே வேதம் சொல்லுது, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காகி இயேசுவை தெரிந்து கொண்டாள். இந்த இயேசு என்ன செய்கிறார்? அந்த அதிகாரத்தில் 7வது வசனத்தை நான் வாசித்தோம் பார்த்தீங்களா? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆண்டவர்கிட்ட வச்சிரணுமா? அவர் நம்முடைய கவலைகளை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தேவன். சங்கீதம் 55:22 என்ன சொல்லுது? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று வசனம் சொல்லுது. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் உங்களை கவலைப்படுத்துகிற காரியத்தில், உங்களை வேதனைப்படுத்தி பாரப்படுத்தி அமிழ்த்துகிற காரியத்தில் ஒரு அற்புதம் செய்வார். இந்த வசனம் சொல்லுது, அவர் நீதிமானை தள்ளாட விட்டார். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னைக்கு அநேகர் செய்கிற தவறு என்ன தெரியுமா? கவலை வந்துட்டு உடனே ஜெபத்தை விட்டுருவாங்க. ஒரு பாடு வந்துட்டு
அந்த விசுவாசத்தை விட்டுருவாங்க. தேவனை தேடுகிறதை விட்டு பின் வாங்கிட்டு கவலைப்பட்டு துக்கப்பட்டு அப்படியே அமர்ந்து தன்னுடைய சோகத்தை வெளிப்படுத்தி கொண்டிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் உங்கள் சோகங்களை பார்த்து தான் சொல்றாரு, என் மக இப்படி இருந்துட்டாளே, இப்போ ஜெபம் பண்ணுறதில்லை, என்னை தேடுவதில்லை என்று சொல்லி ஒரு பாரத்தோடு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே என் மகளே நீ கவலைப்படாதே. அப்போ கவலைப்படுகிற காரியத்திலிருந்து மீட்பை எப்படி பெற்றுக்கொள்வது? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் உங்கள் விண்ணப்பங்களோ ஸ்தோத்திரத்தோடு, எல்லா காரியத்தையும் விண்ணப்பமாக எழுதி ஆண்டவருக்கு அதை ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்தணுமா. ஆண்டவரே, எனக்கு கணவரை குறித்த ஒரு பாரம், அல்லது மனைவியை குறித்த ஒரு பாரம், அல்லது பிள்ளைகளை குறித்த பாரம், வேலையை குறித்த காரியம், அல்லது எதிர்காலத்தை குறித்த காரியம், கடன் பிரச்சனை குறித்த பாரம், அல்லது பலவீனத்தை குறித்து ஏதோ உங்களை கவலைப்படுத்துகிற பாதிக்கிற அந்த காரியத்தை குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்தணுமாம். எப்படி தெரியப்படுத்தணும்? ஆண்டவரே, எனக்கு இந்த பாரத்திற்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே இந்த போராட்டத்திற்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே இந்த பலவீனத்துக்காக ஸ்தோத்திரம் என்று ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்தணும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். இந்த வசனம் அப்படிதான் சொல்லுது, உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு. சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் சங்கீதம் 11, 15 ஆகிய 2 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தால் அங்கேயும் ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். உங்களுடைய பிரச்சனைகளை ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்தணுமாம். தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது தேவன் அதில் விடுதலை தருவார், அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் செய்ய முடியும் என்று வேதம் சொல்லுது. ஆனால் அநேக மனிதர்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துவதை விட மனிதர்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. மனுஷனுக்கு தெரியப்படுத்துறதுனால பிரச்சனை மாறுவதில்லை, அந்த போராட்டம் மாறுவதில்லை. சிலர் அதை தனக்குள்ளாக வைத்து பாரப்பட்டு கலங்கி அதிலேயே அவங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்வதாய் மாறிவிடுகிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே என் மகளே நீ கவலைப்படாதே, உன் பாரத்தை என் மேல் வைத்திரு, கர்த்தர் மேல் வைத்திரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி வைக்கணுமா? ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினால, ஜெபத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்தி. அப்ப நீங்க முதலாவது உங்க காரியத்தை தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது ஒரு ஜெபத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்தணும். சிலர் அநேகர் என்னிடத்துல ஃபோன் பண்ணி பேசும்போது, ஐயா இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. பைபிள் சொல்லுது, ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஜெபந்தான் ஜெயத்தை கொண்டு வரும், ஜெபந்தான் மாற்றத்தை கொண்டு வரும். நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் வராது. ஆனா ஜெபிக்க ஆரம்பிக்கணும். பிரச்சனை வந்துட்டா உடனே ஜெபம் பண்ணிருங்க. உங்களை பலவீனப்படுத்துற காரியம் இருக்குதா, உடனே ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னி, ஒன்றுக்கும் கவலைப்படாத, ஜெயம் தருகிற நான் கூட இருக்கிறேன். உன் காரியத்தை எனக்கு தெரியப்படுத்து, உன் பாரத்தை எனக்கு தெரியப்படுத்து, நான் மாற்றுவேன், என்னால் முடியும், அதை நீ விசுவாசிக்கிறாய் என்பது ஆண்டவருடைய வார்த்தை. ஆகவே நீங்க ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். அப்போ முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். சில காரியத்திற்கு ஜெபத்தை குறித்து வேதத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அன்னாள் கண்ணீரோடு ஜெபம் பண்ணினாள், பைபிள்ல வாசிக்கிறோம். எஸ்தரை பார்த்தீங்கன்னா அவள் உபவாசித்து ஜெபம் பண்ணினாள், வேதத்தில் வாசிக்கிறோம். தானியேலை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 3 நேரம் தவறாமல் ஜெபம் பண்ணுகிறார், வேதத்தில் நான் பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு ஜெபங்கள் வித்தியாசப்படும். உங்கள் காரியம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். சில பிசாசின் போராட்டங்கள் ஜெபத்தினால தான் மாறும். எப்படிப்பட்ட ஜெபம்? உபவாச ஜெபம். எங்க போய் ஜெபிக்கிறது? எங்கேயும் நீங்க போகண்டாம். நீங்க இருக்கிற உங்க வீட்டிலேயே நீங்க ஜெபிக்க முடியும். உங்க வீட்டிலேயே ஆண்டவர் வருவாரு. பைபிள் சொல்லுது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அதை கேட்டு அவன் இடுக்கங்கள் எல்லாவற்றிலும் நீங்களாக்கி ரட்சித்தார். அல்லேலூயா. ரட்சிக்கிற தேவன், விடுவிக்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன், காரியத்தை மாற்றி அமைக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். காரணம்,
சொல்லுகிறோம், நம்முடைய தேவன் கல்லோ மண்ணோ மரமோ அல்ல, ஜீவனுள்ள தேவன். அவர் காண்கிற தேவன், அவர் பேசுகிற தேவன், வழி உண்டாக்குகிற தேவன், அற்புதம் செய்கிற தேவன். அவர்தான் உங்களோடு பேசுகிறார். மகளே, கவலைப்படாதே, உன் காரியத்தை என்னிடத்தில் ஒப்புக்கொடு என்று சொல்லி உங்கள் பாரங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். கவலைப்படாதீங்க. சங்கீதத்தில் நம்ம வாசித்தோமே, 50ஆம் சங்கீதம் 15வது வசனம், ஒரு ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. இப்பவுமே கூப்பிட ஆரம்பிச்சிருங்க. நாளைக்கு கூப்பிடலாம் அல்லது அடுத்த வாரம் கூப்பிடலாம், இன்னொரு நாள் அப்படி நினைக்காதீங்க. இன்றைக்கே ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்களை கசக்கி புளிகிற காரியத்தை நீங்க தேவனுக்கு இப்பமே தெரியப்படுத்த ஆரம்பிச்சிருங்க. அவர் உடனே மாற்றத்தை கொடுப்பாரு. இந்த வசனம் என்ன சொல்லுது? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் சொல்லுது, அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்கள் இருதயத்தையும் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும். பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். 2012வது ஆண்டு பயங்கரமான ஒரு போராட்டம். 2010வது வருஷத்தில் எனக்கு ஆண்டவர் திருமண வாழ்க்கையை கொடுத்தார். அந்த திருமண வாழ்க்கையின் ஆரம்பங்கள் நான் ஆண்டவருக்காக முழு நேர ஊழியத்தை செய்வதனாலே அநேக விதமான உபத்திரவங்கள் எனக்கு உண்டு. நான் திருமணத்துக்கு முன்பதாக எல்லாவற்றையும் நான் பேஸ் பண்ணி ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். திருமணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு பாரம். என்ன பாரம்? ஊழியத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் மனைவி பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்துட்டாரு, தேவைகள் அதிகமாயிற்று. அப்படி 2 விதமான போராட்டம். ஒன்று ஊழியத்தில், இன்னொன்று வீட்டுக்குள்ளாக இருக்கிற உபத்திரவத்தை வெளியே சொல்ல முடியாது. ஊழியத்தில் இருக்கிற பிரச்சனையை வீட்டுக்குள்ளே சொல்ல முடியாத அளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். என்னோடு இருந்த நண்பர்கள் என்னை விட்டு விலகி போனாங்க. ஊழியத்தில் பொருளாதார நெருக்கடி, குடும்பத்தில் பொருளாதார நெருக்கடி, இந்த 2 என்னை ரொம்ப பாதித்தது. என்னால் வெளியே சொல்ல முடியாது, வெளியே உள்ள விஷயத்தை வீட்டுக்குள்ளே சொல்ல முடியாது. ரொம்ப பாரம் என்னை அழுத்தினது. என்ன செய்வது ஆண்டவரே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் யோசித்து அதை குறித்து கவலைப்பட ஊழியத்தை சரியாக செய்ய முடியல. வீட்டுக்குள்ளே வந்தால் சமாதானமாக நிம்மதியாக இருக்க முடியல. ஒரு மனுஷன் ஒரு முள்ளை விழுங்கிட்டா அது தொண்டையில் போய் இருந்தால் அதை விழுங்கவும் முடியாது, அதை வெளியே எடுக்க முடியாமல் எப்படி இருக்குமோ அதே போல் நான் பாதிக்கப்பட்டேன். பல நாட்கள் அந்த பாதிப்பு. ஒரு நாள் நான் தீர்மானம் எடுத்தேன், இதுக்கு ஒரே வழி தேவ சமூகம், இதுக்கு ஒரே வழி தேவன் தான். இதை எங்கே சொன்னாலும் பிரச்சனை பெருசாகிட்டே இருக்கும். ஊழியத்தில் உள்ளதை வீட்டுக்குள்ளே சொன்னால் வீட்டுக்குள்ளே பிரச்சனை இருக்கிறதுனால அது இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிரும். வீட்டுக்குள்ளே இருக்கிறத வெளியே ஊழியத்தில் போய் சொன்னால் அங்கே இன்னும் பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தை நான் தேர்வு செய்து அதை ஒரு நாள் நான் ஒதுக்கி எங்கள் வீட்டில் மேல் வீட்டு அறையில் போய் பாயை விரிச்சிட்டு என் மனைவியிட்ட சொல்லிட்டேன், நீ கீழே இருந்துக்க, செல்ஃபோனை வச்சுக்க, யார் ஃபோன் பண்ணாலும் பிரதர் ஜபத்தில் இருக்கிறாங்க, இப்போ அவங்ககிட்ட பேச முடியாது அப்படி சொல்லிரு நான் சொல்லிட்டு என் மனைவியிட்ட இன்னொரு காரியத்தை சொன்னேன், எப்போ நான் ஜபத்தில் முடிச்சுட்டு கீழே வருகிறேனோ அது வரைக்கும் யாரும் என்னை தொந்தரவு செய்யக்கூடாது, பிள்ளைய கூட நீ மேலே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கண்டிஷனாக சொல்லிட்டு நான் மேலே போயிட்டேன். ஏன்னா என் பாரம் அவ்வளவு பெரிய பாரம், அதை தேவனுக்கு தெரியப்படுத்தினா தான் முடியும்னு சொல்லிட்டு நான் மேலே போய் அந்த பாயை போட்டுட்டு முழங்கால நின்று ஆண்டவரேன்னு கூப்பிட ஆரம்பித்தேன். என் இருதயம் முழுவதிலும் பாரம், வெளியே சொல்ல முடியாத ஒரு பாரம் என்னை அழுத்தினதுனால கண்களை மூடி அழ ஆரம்பித்தேன். நான் சத்தம் போட்டு அழுதுட்டா என் மனைவி மேலே வந்துடுவாளோன்னு எண்ணி நான் அப்படியே மௌனமாக அழ ஆரம்பித்தேன். அழுது கொண்டே இருக்கிறேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா என் அருகில் ஒருவருடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன். ஒரு பெரியவர் என் அருகிலே வந்து நின்று அவர் சொல்லுகிறது என் இருதயத்திற்கு தருகிறது, என் ஆவியில் உணர்த்தப்படுகிறது, என் மகனே நீ அழாதே என்று அவர் சொல்லுகிறார். நான் அழுது கொண்டிருக்கிறேன். அவர் சொல்லுகிறார், நீ அழாதே,
நான் கண்கள் மூடி இருக்குது, அது என் ஆத்மாவுக்கு தெரியுது. அப்போ என் ஆவியில் நான் உணர்ந்து என் ஆத்மாவில் பேசுகிற ஆண்டவற்றை என்னால் அழாமல் இருக்க முடியாது. நீ ஏன் அழுற அப்படின்னு அவர் கேட்குறாரு. என் பாரம், என் உள்ளத்தில் பெரிய ஒரு பாரம், என்னால் இந்த பாரம் நீங்கிறது வரைக்கும் அழாமல் இருக்க முடியாது. என் பாரத்தை நான் கண்ணீராய் ஊற்றி கொண்டு இருக்கிறேன்னு சொன்னேன். இந்த அருகில் இருந்த பெரியவர் என்கிட்ட கேட்குறாரு, உன் பிரச்சனை என்ன சொல்லு. நான் ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுக்குறேன். ஊழியத்தில் உள்ள ஒவ்வொன்றா சொல்கிறேன், குடும்பத்தில் உள்ளதை ஒவ்வொன்றா சொல்கிறேன். அப்படி சொல்லிட்டே வரும்போது அவர் சிரிச்சுட்டே கேட்குறாரு, இவ்வளவுதான் அவன் பிரச்சனையா, இவ்வளவுதான் அவன் காரியமா, இதுக்கா நீ இப்படி அழுது புலம்பி கொண்டு இருக்கிறான்னு சொல்லி நான் சொன்னேன், என் பிரச்சனை எனக்கு தான் தெரியும், அது உங்களுக்கு தெரியாது. என் பிரச்சனை மாறுறது வரைக்கும் நான் அழுதான் செய்வேன், இந்த அழுகை யாரும் தடுக்க முடியாது. அப்போ அவர் சொன்னார், உன் பிரச்சனை நான் எடுத்து மாற்றட்டுமா? அப்போ நான் எடுத்து மாற்றிட்டேன், நீ அழமாட்டியான்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் எடுத்து மாற்றிட்டா நான் ஏன் அழணும், உங்களால் முடிஞ்சால் நீங்கள் எடுத்து மாற்றுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நான் எடுத்து மாற்றுறேன் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு, என் பாரம் என் உள்ளத்தில் இருக்குங்க, என் உள்ளத்தில் ஒரு இரும்பு கட்டி போல், ஒரு பாறையை போல் ஆழமாக இருக்குது. அவர் சொன்ன, நான் எடுத்து மாற்றுறேன், எடுத்து மாற்றுங்கன்னு சொன்ன உடனே ஒரு கரம் என்னுடைய இருதயத்துக்குள்ளாக ஊடுருவி போனதை நான் அறிந்தேன். இதை கேட்குற நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா எனக்கு தெரியாது, நம்புறீங்களா எனக்கு தெரியாது. ஆனால் என் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சாட்சியாக சொல்கிறேன். இதை அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும், ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அப்படியே அந்த கரம் உள்ளே போய் அந்த பாரத்தை எடுத்துட்டு அவர் சொல்கிறாரு, உன் பாரத்தை எடுத்துட்டேன், நீ பாரு அப்படிங்கிறாரு, நீ பாருங்கிறாரு. நான் அது வரைக்கும் என் கண் மூடி இருந்துச்சு. அப்போ உடனே கண்ணை திறந்து நான் அப்படி பார்த்தா ஒரு கரம் தெரிகிறது. அந்த கரத்தில் ஒரு பாறை போல், இரும்பு துண்டு போல் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஆமாம், இப்படி தான் என் உள்ளத்தில் இருந்துச்சு. அது இப்போ இந்த கையில் வந்துட்டேன்னு சொல்லி அந்த கையை பார்த்துட்டு அப்படியே நான் அந்த நேரம் அந்த முகத்தை நோக்கி பார்க்கும்போது என் ஆண்டவருடைய முகம், இயேசு கிறிஸ்துவினுடைய அழகான முகம். எப்படி அந்த முகம் இருந்து நினைக்கிங்களா? இந்த ஃபோட்டோலலாம் நம்ம பார்க்குறோமே அப்படி இருக்குன்னு நினைக்கிங்களா? அதெல்லாம் மாயங்க. ஃபோட்டோவில் இருந்த மாதிரியெல்லாம் கிடையாது. அவர் கம்பீரமான அழகான தோற்றம், ஒரு சிரிச்ச முகம். அந்த முகத்தை பார்த்த உடனே எனக்குள் இருந்த பாரம், எனக்குள் இருந்த அந்த பிரச்சனை நீங்கி போயிட்டு. என் பாரத்தை எடுத்து போட்ட ஆண்டவர். அநேக நாட்களில் ஊழியத்தின் பாதையில் ஆத்துமாக்களுக்காய் நான் அழுதிருக்கிறேன். சில நேரம் இரவு நேரங்கள் ஆண்டவர் எழுந்து ஜெபிக்க வைத்திருக்கிறார், நான் ஜெபித்திருக்கிறேன். அழுது அழுது ஜெபம் பண்ணுவோம். இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்தில் அழுது அழுது ஜெபிக்கும் போதெல்லாம் அவர் நீ அழாதே என்று சொன்னது இல்லை. ஆனால் எனக்கு ஒரு காரியமாய் நான் அழும்போது ஆண்டவர் என்னை பார்த்து சொல்றாரு, நீ அழக்கூடாது. அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், உன் காரியம் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து கொள்வேன், நீ எனக்கு வேணும், நீ உன்னுடைய காரியமாய் அழுவதை நான் விரும்பவில்லை என்று ஆண்டவர் சொன்னார். என்னை நேசிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். அதன் பிறகு ஊழியத்தில் எவ்வளவோ பிரச்சனை, குடும்பத்தில் எவ்வளவோ பிரச்சனை, ஆனால் எந்த பிரச்சனையும் என்னை அதிகமாய் பாதித்து அழுத்தினது கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? என் பாரத்தை அறிகிற ஒரு தேவன் எனக்கு உண்டு, என் காரியங்களை அறிந்து எனக்கு நன்மை செய்கிற ஒரு தேவன் எனக்கு உண்டு, என்னை விசாரிக்கிற ஒரு தேவன் எனக்கு உண்டு, எனக்கு நன்மை செய்கிற அற்புதங்களை செய்கிற ஒரு தேவன் எனக்கு உண்டு. ஆகவே தான் இந்த ஆண்டவருடைய நாமத்தை இன்னும் அதிகமாய் ஓடி ஓடி ஊழியத்தை செய்ய முடிகிறது. ஒரு சின்ன விஷயமானாலும் சரி, அல்லது பெரிய காரியமானாலும் சரி, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நான் தெரியப்படுத்திடுவேன். ஆண்டவரே, எனக்கு இந்த காரியம் நீங்க பார்த்து கொள்ளுங்கப்பா, ஊழியத்தில் இந்த காரியம் நீங்க பார்த்து கொள்ளுங்க, குடும்பத்தில் இந்த காரியம் நீங்க பார்த்து கொள்ளுங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தெரியப்படுத்துகிறதுனால எனக்கு இப்பொழுது பிரச்சனை வந்தா கூட, பாடு வந்தாலும், போராட்டம் வந்தாலும், என்னை அழுத்துகிற வேதனையான காரியம் வந்தாலும் அவைகள் என்னை அசைக்க முடியவதில்லை. காரணம், எல்லாவற்றையும் நான் தேவனுக்கு தெரியப்படுத்தி விடுகிறேன். அதை அவர் கேட்டு நன்மையாய், அற்புதமாய், ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். எனக்கு செய்த ஆண்டவர் உங்களை செய்ய மாட்டாரா? என் அன்பு தகப்பனை உங்களை செய்ய மாட்டாரா? என் அன்பு தாயை உங்களுக்கு செய்ய மாட்டாரா? சகோதரனே, சகோதரியை உங்களுக்கு செய்ய மாட்டாரா? அவர் உங்களை நேசிக்கிறார்.
உங்கள் பாரங்கள் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. மனுஷன்கிட்ட போய் சொல்லாதீங்க. மனுஷன் உங்கள் காரியங்களை கேட்டு விட்டு எள்ளி நகையாடுவான். உங்கள் பிரச்சனையை பார்த்து அவன் மற்றவங்களையும் சொல்லி அவன் சந்தோஷப்படுவான். ஆனால் ஆண்டவர்கிட்ட நீங்கள் போய் சொன்னீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு மீட்பு கிடைக்கும், ஒரு விடுதலை கிடைக்கும், ஒரு நன்மை உண்டாகும். ஆகவே தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பாரங்களை, உங்கள் கவலைகளை, உங்களை வேதனைப்படுத்துகிற காரியங்களை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் வீட்டிலே ஜெபிக்க ஆரம்பிச்சிடுங்க. கணவருக்கு கூட அன்னாள் சொல்லலை. அன்னாள் தன்னுடைய வாழ்க்கையில் அவமான நிந்த வந்துட்டு வேதத்தில் வாசி பாருங்க. 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் அன்னாளுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாததினால் அவளுடைய சக்களத்தை அவளை ரொம்ப மணிவடவாக்கினாள், ரொம்ப பாரப்படுத்தினாள், வேதனைக்குள்ளாக்கினாள். அவள் யாரிடத்தில் போனா? ஏலி கிட்ட போய் சொல்லலை. தன் கணவனாகி எல்கானாவிடத்தில் சொல்லலை. தேவனிடத்திலே போனார். அழுதான், கண்ணீர் விட்டாள். தன்னுடைய உள்ளத்தின் பாரங்களை கண்ணீராய் சிந்தினாள். ஏலி ஊழியக்காரன் அவன் கூடல இவள் குடித்து வெறித்து கொண்டு இப்படி இருக்கிறாளோ என்று எண்ணி நகையாடினான். அவள் சொன்னா, என் கர்த்தரிடத்தில் என் இருதயத்தை ஊற்றினேன், என் பாரத்தை ஊற்றினேன். எந்த ஏலி அந்த அன்னாளை ஒரு வேதனையோடு பார்த்தானோ அந்த அன்னாளை குறித்து கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. ஏலி மூலமா இஸ்ரவேலின் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு செய்வார், அவர் உனக்கு தந்தருளுவார் என்று சொன்ன அந்த வார்த்தை வந்த உடனே அதன் பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கல, சந்தோஷமா போனா. என் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். 2ஆம் அதிகாரத்தில் வாஸ்து பாருங்க. அவள் தேவனை துதிக்கிறாள், தேவனை மகிமைப்படுத்துகிறாள். உங்களுக்கு அப்படி ஆண்டவர் செய்வாருங்க. உங்க பாரம் எதுவா இருந்தாலும் சரிதான். மலை போல பிரச்சனையா, கர்த்தரிடத்துல போனா பனி போல மாறிடுங்க. நம்ம ஆண்டவர் பனி போல மாற்றுகிறவர். ஆகவே ஆண்டவர் உங்கள் நன்மை செய்வார். இப்போ உங்களோடு கூட இணைந்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்பீங்களாம். ஆண்டவர் உங்கள் நன்மை செய்வார். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரன்னு சொல்லுங்க. உங்களை கவலைப்படுத்துகிற, உங்களை பாரப்படுத்துகிற, உங்களை வேதனைக்குள் படுத்துகிற காரியத்தை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. ஆண்டவரே, என் பாரம் இதுப்பா, என் கவலை இது. ஆமே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உறவுகள் உங்களை வெறுத்துட்டாங்களா? சொந்த பந்தங்கள் உங்களை ஒதுக்கி வைத்து விட்டார்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை யாருக்குமே பிடிக்கலப்பா, நான் ஏன் வாழணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறேன், அவ்வளவு பாரம் எனக்கு ஆண்டவரே. இன்னைக்கு என்னோடு பேசி இருக்கிறீங்க. என் கவலைகளை நான் உமக்கு சொல்லுறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. என்னை யாரிடத்துலையும் போய் நான் சொல்ல மாட்டேன், உங்ககிட்ட சொல்கிறேன். ஆண்டவரை நீர் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களை நன்மை செய்ய உங்கள் அருகிலே வந்திருக்கிறான். நீங்கள் ஒரு ஏழை வீட்டில் இருக்கலாம், ஒரு ஓலை குடிசையில் நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம், சாப்பிடவே வழி இல்லாத நிலைமை, நாளைக்கு என்ன செய்யணும் தெரியாத ஒரு நிலைமையில் இருக்கலாம். உங்கள் மகளை குறித்து உங்களுக்கு ஒரு கவலை இருக்கலாம், அல்லது உங்கள் மகனை குறித்து ஒரு பாரம் உங்களுக்கு ஒரு கவலை இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துவோம். மகனை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் மகளுடைய வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு சொல்லுங்க, ஆண்டவரே, என் பாரத்தை உமக்கு தெரியப்படுத்துகிறேன். ஆமீன். அவர் வானத்தை திறக்கிற தேவன், வானத்தின் பலகணியை திறந்தருடைய இளங்கொள்ளாது மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற இவர்களோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நீ ஜெபத்தை கேட்கிற தேவன் அப்பா. இந்த அம்மாவுடைய கண்ணீரை நீங்க தொடங்கப்பா. இந்த தகப்பனாருடைய கண்ணீரை நீங்க தொடங்க ஆண்டவரே. நிகழ்ச்சியை பார்க்கிற இவர்கள் ஒவ்வொருவருடைய கண்ணீரை தொடங்கப்பா. தன்னுடைய கையில் ஒரு சின்ன குழந்தையை வைத்து கொண்டு ஆண்டவரே, இந்த குழந்தையினுடைய சரீரத்தில் உண்டான பலவீனம், பிறக்கும் போது மூளை சரியான வளர்ச்சி இல்லாதபடி ஆண்டவரை பாதிக்கப்பட்ட நிலைமையில் இந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிற கவலையோடு பார்த்து கொண்டிருக்கிறாங்களே, கண்ணீரோடு இந்த காரியத்தை கவனித்து கொண்டிருக்கிறாங்களே, இவர்களுக்கு ஒரு அற்புதத்தை நீர் செய்யும் ஆண்டவரே. அந்த பலவீனப்பட்ட அந்த பிள்ளையை நீர் தொடுங்க ஆண்டவரே. அந்த பிள்ளையை நீர் சுகமாக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு மகளே கலங்காதே என்று சொல்லி, என் அன்பு மகளே கவலைப்படாதே,
நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறான். ஆமென். ஆண்டவர் அப்படி நன்மை செய்வதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் உடைய வல்லமை இறங்கட்டும். சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. உடைய வறுமைகள் மாறுவதாக, உடைய தரித்திரங்கள் மாறுவதாக. இன்றைக்கே ஒரு அற்புதத்தை செய்வீராக என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம், ஆமென், கிறிஸ்து இயேசுவுக்களுடைய சிந்தைகளையும் இருதயங்களையும் ஆளுகை செய்யும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இவங்க உள்ளத்தில் இருக்கிற பாரத்தை எடுத்து மாற்றும். என் வாழ்க்கையில் எனக்கு அற்புதம் செய்தீங்களா ஆண்டவரே. தாங்க முடியாத அந்த பாரம், வெளியே சொல்ல முடியாத அந்த பாரத்தை என் உள்ளத்தில் இருந்து எடுத்து மாற்றி எனக்கு ஒரு சந்தோஷம் தந்தீரே, ஒரு சமாதானம் தந்தீரே, என்னை இன்றைக்கு வரைக்கும் வழி நடத்துகிறீரே. இவர்களுக்கும் அப்படி செய்யுங்கப்பா. இவர்களுக்கு இன்றைக்கு இப்பொழுதே ஒரு நன்மையை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் அன்பு தாயே, உங்க மகனை குறித்து நீங்க கவலைப்படுறீங்க. உங்க மகனுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்க ரொம்ப பாரப்படுறீங்க. உங்க மகனுடைய எதிர்காலங்களை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். உங்க மகனுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ரொம்ப காலமாய் உங்களுடைய மகனுடைய வேலைக்காக நீங்க ஆயத்தப்படுறீங்க. வெளிநாடுல ஒரு வேலை கிடைக்காதா என்று சொல்லி அநேக பிரயாசப்பட்டீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உன்னுடைய மகனை நான் பயன்படுத்துவேன், ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். உங்க மகனை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. உங்க மகனுடைய வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் நன்மையினால் திருப்தியாக்குவார். உங்க பாரம் நீங்கி போகும்படியாய் இன்னும் சில தினங்களுக்குள் நீங்க எதிர்பார்த்த காரியத்தில் முடிவை உண்டாக்கும்படி அவர் நன்மை செய்ய போகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் இவர்களை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். எதிர்காலங்களை பொறுப்பெடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதியும். இதனால் வருகிற சகல துதி கன மகிமை கர்த்தருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.